மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நல்லா மணக்க மணக்க சூப்பரான மட்டன் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 10 தேங்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 5 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ 1/2 கிலோ மட்டன் சேர்த்து நல்லா திரும்ப ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்லாயிருக்கும். 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. லாஸ்ட்டாக புதினா மல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான மட்டன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.